எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் காலாச்சுங்க உங்களோடெல்லாம் பேசி. அதான் வந்திருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. எனக்கு வார்த்தை வேணால் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குங்க, ஆனால் பெரிய சக்தி இருக்குது. நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ இந்த பிரபஞ்சத்தில் தான் தேடுறீங்க. இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறது. உதாரணத்துக்காக நீங்கள் நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வேலை இந்த இடத்துல இந்த மாதிரியான வேக்கன்சி இருக்குதுன்னு யாரோ ஒருவர் மூலியமாக நீங்கள் சொல்ல கேட்பீங்க, உங்களுடைய காதுகளில் கேட்பீங்க. இதுதாங்க அது. அடடே, நம்ம கூட நினச்சோமே, அந்த வேலைக்கு போகணும்னு நினச்சோமே அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அதுதாங்க பிரபஞ்சத்துக்கு உண்டான சக்தி. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களை அடைவதற்கு அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. சரியான நபரை தேடிக்கொண்டிருக்கிறது. அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், இப்படி இன்னும் பல பல காரியங்கள் நீங்கள் மனதில் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அவைகளெல்லாம் அப்படி சேரும். என்னங்க அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ வீட்டில் ஒரு இடத்துல, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல கொஞ்சம் சர்க்கரை வச்சுருங்க. அது வெட்டாந்தரையாக இருக்கலாம், வீட்டு டேபிள் மேலேயா இருக்கலாம், எங்கேயோ இருக்கட்டுங்க. அந்த சர்க்கரையானது அங்கு இருக்கிறது என்பதை எங்கோ செல்லுகிற ஒரு எறும்பிற்கு தெரிந்துவிடும். அது தெரியுதா இல்லைங்களா? நிச்சயமாக தெரிஞ்சிடும். காற்று அதன் மீது அடித்து அந்த காற்றினுடைய வழியாக சென்று அந்த வாசனை, சர்க்கரையினுடைய வாசமானது எறும்பனுடைய நுகரும் தன்மைக்கு சென்று எங்கோ போய்கொண்டிருக்கக்கூடிய எறும்பு இப்படி திரும்பி சர்க்கரை எங்கே இருக்கிறதோ அங்கே அதை சாப்பிட்டு விடும். சாப்பிடுதா இல்லைங்களா? வேணா வச்சு பாருங்க. இதுக்கு பேர் தாங்க இயற்கை. இதுக்கு பேர் தாங்க பிரபஞ்ச சக்தி. இதுக்கு பேர் தாங்க நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இப்போ புரிஞ்சுதுங்களா? சின்ன உதாரணம். குறிப்பாக யாரையாவது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உங்கள் மனதில் அவங்க போவாங்க, அவங்கள நீங்கள் நினச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் முன்னாடி அவர்கள் நடக்கக்கூடும். இல்லை என்றால் நீங்கள் அவர்களை எங்கோ இருந்து தூரத்திலாக எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து அவர்களை நீங்கள் பார்க்கக்கூடும். எதிர்பாராத இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம். அதே இடத்துல அவரும் வந்திருப்போம். அடடடடட, நேற்று தான்ப்பா உன்னை நான் நினச்சேன், நேற்று தான்ப்பா நான் உன்னை நினச்சேன், இன்றைக்கி நான் உன்னை நேரில் பார்க்குறேன்ப்பா. நீ உங்களா மாதிரியே அவரும் சொல்லுவார். ஆமாப்பா, போன வாரத்திலிருந்தே உன்னை நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தப்பா, இப்போ 2 பேரும் சந்திச்சிட்டேன்ப்பா, எப்படிப்பா இருக்க, அப்படிப்பா இப்படிப்பா, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் அந்த பிரபஞ்ச கனெக்டிவிட்டிங்கிறது. எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. புரிஞ்சுதுங்களா? சரிங்க, பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது. பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக வர்றேங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. +2க்கு, 10க்கு அடுத்தது பப்ளிக் வரப்போகுதுங்க. மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறேங்க, நல்லா படிங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் நல்லா படிச்சிங்களா? நான் நல்லா படிக்கலிங்க. ஆனால் எப்படியோ திக்குமுக்காடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேங்க. இன்றைக்கி நல்லா இருக்கேங்க. அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதனால தாங்க நான் சொல்கிறேன், விழுந்து எந்திரிச்சவன் தான் விழுந்தா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். விழுந்தா காயப்பட்டு விடுவா என்று சொல்ல முடியும். விழுந்தால் எழுவது கஷ்டம் என்று சொல்ல முடியும்.
விழுந்தால் தூக்கி விடுவதற்கு ஆளின்றி நிற்கக்கூடிய நிற்கதியான சூழ்நிலையில் இருப்பாய் என்று விழுந்தவன் தான் சொல்ல முடியும். அதுபோல் தான் நான் வீழ்ந்தவன், இப்போது எழுந்திருத்திருக்கிறேன். அதனால் தான் சொல்லுகிறேன். கேட்டுக்கோங்க, பொறுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. இப்போ மாணவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்னு தோணும். நீங்களாம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க மனசில், நிச்சயமாக. அதனால தானே ஸ்கூலுக்கு வரீங்க, அதனால தானே ஸ்கூலுக்கு போகிறீங்க. எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் புக் எடுக்க மாட்டேன்றீங்க. அந்த படிப்பானது உங்கள் அருகாமையில் வந்து வெயிட் பண்ணுது. டேய் புத்தகத்தை எடுறா அப்பா, டேய் நான் உன் மனசுக்குள்ளே பூந்துக்கிறேன், ஏதோ 2 வார்த்தையை படிப்பா, நான் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வைக்கிறேன், உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு உன்னை முதல் மதிப்பெண் வாங்க வைப்பதற்காக அது உன்னிடத்தில் வந்து காத்து கிடக்கு. அதுதான் பிரபஞ்ச சக்தி. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. உன்னை நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீ மனசுக்குள்ளே நினைக்கிற, அந்த மார்க் வந்து எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும். உன்னுடைய மார்க்கில், உன்னுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்கில் அது வந்துடணும் அப்படின்னு வந்து நினைக்குது. புரிஞ்சுதுங்களா? அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கார். நீங்கள் யாரையாவது பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் மனசில் அவர் வந்து உதிச்சுட்டு போயிருப்பார். 2 நாள் கழித்து நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க. அடடடடடடடே வாடா வாடா, உன்னை நான் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன்டா, நேற்றே நினச்சேன்டா உன்னை நான் பார்க்கணுன்னு. டேய் நீ நினச்சியா? நானும் அப்படி தான்ப்பா நினச்சேன் அப்படின்னு இருவரும் சந்தித்து கொள்வார்கள். இது ஒவ்வொருவருக்கும் நடந்திருக்கும். இதுதான் இயற்கை, பிரபஞ்சம் உங்களை சந்திக்க வைக்கிறது. உங்கள் நினைவுகள் அடுத்தவர்களை சந்திக்க வைக்கிறது. புரிஞ்சுங்களா? அதே போல் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த படிப்பு உங்களை தேடிட்டு இருக்கு. நல்லா படித்து முடித்ததுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும்னு உங்கள் மனதில் ஒரு வேலையை எண்ணியிருப்பீங்க. அந்த வேலை உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. எங்கேன்னு கேட்பீங்க. புரிஞ்சுங்களா? அந்த வேலை உங்களை வந்து அடையலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பூமியில் எங்கேயோ, மெட்ராஸ்லேயோ கோயம்புத்தூர்லேயோ, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ, பெங்களூர்லேயோ, கம்ப்யூட்டர் கம்பெனிலேயோ அப்படியே அந்த வேலை காத்துட்ருக்கு. எப்படா நீ வருவ அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கு. அதனால தாங்க சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம், எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. மாணவர்களே, ஏமாந்து விடாதீங்க, நல்லா படிங்க. படிப்பு ஒன்று தான் நம்மளுடைய கடைசி வரைக்கும் வரும். இதை மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், விழுந்து எழுந்திருத்தவன் என்கின்ற ஒரு முறையிலே அனுபவத்தின்பால் இதை நான் சொல்லுகிறேன். கேட்டுக்கொள்ளுங்கள் என் அருமை மாணவர்களே. ஒவ்வொரு வீட்லேயும் மாணவர்கள் இருக்கிறீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறீர்கள். அவர்கள் வீட்டில் குழந்தைகள் இருப்பார்கள். குழந்தைகள் இதை கேட்க வேண்டும். பெற்றோர்கள் இதை அந்த குழந்தைகளுக்கு காண்பிக்க வேண்டும். சில கருத்துக்கள் நல்லதாக இருக்கும், எடுத்துக்கொள்ளுங்கள். வேண்டாம் என்று இருக்கக்கூடிய கருத்துக்களை விட்டுவிடுங்கள். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.